சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. பொன்னேரியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை மகன் ஏமாற்றி தானம் செட்டில்மெண்ட் செய்து கொண்டதையும் 33 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் பணத்தை மோசடி செய்த மகன் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டுத் தர வேண்டி மூதாட்டி கலெக்டரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்தவர் பக்ரீத் முகமது. இவரது மனைவி ஆரிதாபி. இவர்களுக்கு 3 மகன் 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் பக்கீர் முகமது என்பவர் கடந்த 1975 முதல் 1995 வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் வாட்ச்மேன் வேலை பார்த்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். கணவர் சம்பாதித்த பணம் மற்றும் தனது நகைகளை விற்று ஆரிதா பீபி பொன்னேரியில் நிலம் வாங்கி வீடு கடை கட்டி வாழ்ந்து வந்துள்ளார். அதன் மதிப்பு தற்போது 1 கோடி ரூபாய் இருக்கும். அதேபோல் மாதவரம் பகுதியில் 1 ஏக்கர் விவசாய நிலத்தை தனது பெயரில் வாங்கி பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2021 இந்த மூதாட்டி ஆரிதா பீபியின் 3வது மகனான முகமது லியாஸ் என்பவர் தனது அவசர தேவைக்கான கடன் வாங்க இருப்பதாகவும் அதற்காக பத்திரத்தில் கையெழுத்து போடுமாறு தாயிடம் பெற்று சென்றவர் பொன்னேரியில் உள்ள 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு மற்றும் கடை ஆகியவற்றை தாய் தானம் செட்டில்மெண்ட் செய்ததாக பத்திரப்பதிவு செய்துள்ளார். மேலும் 33 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றையும் வாங்கிக் கொண்டு 6 மாதத்தில் தருவதாக சொல்லிவிட்டு சென்றதாகவும் இதுவரை தராமல் பெற்ற தாயை ஏமாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் மூதாட்டி ஆரிதா பீவிக்கு பக்கவாதம் நோய் ஏற்பட்டதால் கடைசி மகன் காப்பாற்றி வரும் நிலையில் 3வது மகன் தன்னை ஏமாற்றி தான செட்டில்மெண்ட் செய்த பதிவை ரத்து செய்ய மீண்டும் தன் பெயருக்கே பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என்றும் 33 சவரன் நகை 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றையும் மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மூதாட்டி தனது கணவர் மற்றும் கடைசி மகன் தௌபிக் ஆகியோருடன் வந்து கண்ணீர் மல்க கலெக்டரிடம் புகார் மனு அளித்தார். பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் விசாரித்து நடவடிக்கை எடுக்க கலெக்டர் பிரதாப் உத்தரவிட்டார். இதனையடுத்து மூதாட்டி மற்றும் அவரது கணவர் மகன் ஆகியோர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். என் பேர் ஹாரிதா. நான் பொன்னேரியில் இருக்கிறேன். எனக்கு ஒரு வீடு இருக்குது. என்னிடம் என் மகன் இலியாஸ் பெங்களூரில் வேலை செய்து வருகிறான். 3வது பையன். என்கிட்ட 33 பவுன் நகையும் 2 லட்சமும் 2018 வருஷம் 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் வாங்கி கொண்டு போனான். 9 மாதத்தில் திருப்பி தருவதாக சொன்னான். ஆனால் 6 வருஷங்கள் ஆச்சு, இன்னும் தரையில்லை. சரி, நான் படிக்க வச்சேன் சார். அவனை 4 பேரையும் நான் தான் வளர்த்தேன். 4 மாடு வச்சு கஷ்டப்பட்டு பால் கறந்து தயிர் விற்று வளர்த்தேன். இடியப்பம் விற்று வளர்த்தேன். கஷ்டப்பட்டேன். நான் 65 வயசு ஆகுது எனக்கு. இப்போ என்னை பார்க்க யாரும் இல்லை. ஒருவேளை சோறு தர கூட ஆள் இல்லை. நானாக தான் ஆக்கி சாப்பிட்றேன். எனக்கு 2021 ஸ்ட்ரோக் வந்துட்டு நல்லா இருக்கேன். இப்போது எனக்கு இந்த வீட்டையும் இந்த 33 பவுன் நகையும் இந்த 2 லட்சம் ரூபா பணத்தையும் எனக்கு திருப்பி வாங்கி தாங்க. உங்களை நான் கை வணங்கி கும்பிடுறேன். Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.